نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله وعظم نواله: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: أكثروا من ذكر الموت هادم اللذات، أو كما قال عليه الصلاة والسلام. إلى قولهم الله جل شانه تعالى ஒருவனுக்கு மாத்திரமே உண்டாவதாக. அந்த அல்லாஹ்வினுடைய கருணை பண்பும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், பாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் வருகை இருந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்திலே வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தீனுல் இஸ்லாம் வழியாக இந்த மார்க்கத்திற்கு நேர்த்தியான கொள்கை கோட்பாடுகளை, ஈமான் சார்ந்த ஏராளமான செய்திகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், ஈமான் சார்ந்த விஷயங்கள் என்று வந்துவிட்டாலே கண்களால் பார்த்து ஈமான் கொள்ளுவதை விடவும், கண்களால் பார்க்காமல் உங்களுடைய புலன்களால் உணர்ந்து கொள்ள முடியாமல் அதன் மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான் தான் அல்லாஹ்விடத்திலே ஆக உகந்த மகத்தான ஈமான். ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு 7-8 விஷயங்களை இந்த மார்க்கம் பட்டியலிட்டு சொல்லுகிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், ரசூல்மார்களை ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குகளை ஈமான் கொள்ள வேண்டும், மன்னரை வாழ்க்கையை ஈமான் கொள்ள வேண்டும், மண்மை அல்லாஹ்விடத்திலே இருந்து நன்மை தீமை வருகிறது என்று ஈமான் கொள்ள வேண்டும், மறுமையில் அல்லாஹ் எழுப்பப்படுவான் என்பதின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை கண்ணால் பார்த்து நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய செய்திகளை விடவும், கண்களால் பார்க்காமல் ஐம்புலன்களால் உணர்ந்து கொள்ள முடியாமல் அந்த ஈமானைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா முஸ்லிம்களிடத்தில் இருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த உலகத்தில் யாரையும் கண்ணால பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்கவில்லை, ரசூல்மார்களை பார்க்கவில்லை, வேதங்கள் இறங்கியதை பார்க்கவில்லை, மலக்குகளை ஜின்னுகளை பார்க்கவில்லை, மன்னரை வாழ்க்கையை பார்த்ததில்லை, மறுமை வாழ்க்கையை பார்த்ததில்லை, சொர்க்கம் நரகம் எதையும் நாம் பார்த்ததில்லை. ஆனால் பார்க்காத ஒன்றின் மீது
அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த ஜும்மாவினுடைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது மன்னரை வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த உலகத்தில் சமரசமே இல்லாமல் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே ஒரு செய்தி மரணம் மட்டும்தான். மரணத்தை தவிர எல்லா செய்தியும் இந்த உலகத்தில் நிறைய கருத்து வேறுபாடு. ஒரு கருத்தை சொல்லி 10 பேரிடத்தில் கேட்டால் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவார்கள். ஆனால் கருத்து வேறுபாடு இல்லாமல், சமரசம் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றுபடக்கூடிய ஒரே ஒரு செய்தி மவுத்து மட்டுமே. ஆனால் அந்த மவுத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை குறித்து நிறைய பேர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது, ரெட்டிப்பு நிலை இருக்கிறது. இதை ஏற்கலாமா வேண்டாமா என்கின்ற மன ஊசலாட்டங்கள் நிறைய பேர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மை, கண்ணால் பார்க்காத அந்த மன்னரை வாழ்க்கையை ஈமான் கொள்கிற அந்த முஃமினுக்கு பெயர்தான் பரிபூர்ணமான முஸ்லிம் என்று நாம் சொல்லுகிறோம். ஈமானுல் கைப், மறைவானதை கொண்டு ஈமான் கொள்ளுதலில் மன்னரை வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்று. திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை விடவும் மறுமையை சார்ந்த நிறைய செய்திகள் திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்தை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை விட மறுமை சார்ந்த, மன்னரை சார்ந்த, கபர் உட்பட சொர்க்கம், நரகம், சிராத்துல் முஸ்தகீம், ஹவுலுல் கௌசர் எல்லா செய்திகளும் இந்த உலகத்தை விடவும் மறுமை வாழ்க்கைக்கான செய்திகளை அல்லாஹ்வும் ரசூலும் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் மன்னரையினுடைய சிந்தனை எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயம் வேண்டும். அனுதினமும் கபரு சார்ந்த யோசனை, அதனுடைய அச்சம், பயம், நாணம் எல்லாம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய அம்சங்களில் ஒன்று. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், மன்னரை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூற சொல்லக்கூடிய 2 இடங்கள் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு மன்னரையை ஞாபகப்படுத்தக்கூடிய 2 இடங்கள். யாராவது ஒரு மவுத்து செய்தி நீங்கள் கேட்டுவிட்டால், இந்த மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் சொல்ல வேண்டும். மவுத்து செய்தி கேட்டுவிட்டால், காதில் விழுந்து விட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும் எல்லா முஸ்லிமும். என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி, நாமெல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், திரும்ப அந்த அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியவர்கள். இன்னா இலைஹி ராஜிஊன், அப்ப அல்லாஹ்விலிருந்து நாம வந்தோம், திரும்ப நாம அல்லாஹ்ட்ட போயிடுவோம் அப்படின்னு மவுத்து செய்தி கேட்கிற போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு கல்யாணம், ஒரு நல்ல காரியத்திற்கு ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு யாரையாவது பஸ் ஏற்றி நாம் அனுப்பி விடுவோம். நீங்க முன்னால போங்க, இந்த பின்னால நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது அர்த்தம். நீங்க முன்னாலே போய்கொண்டே இருங்கள், இதோ உங்களை பின்தொடர்ந்து நாங்களும் இன்ஷா அல்லாஹ் வருவதற்கு தயாராகி விடுவோம். இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து இந்த தேர்வு வாழ்க்கையை முடித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்களும் வருவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மன்னரை நினைவூட்டக்கூடிய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முதல் செய்தி. 2வது செய்தி, மன்னரையை நினைவூட்டக்கூடிய செய்தி, ஒவ்வொரு முறையும் மையவாடிகள் என்கின்ற கபர்ஸ்தானை கடக்கிற போதெல்லாம்
இன்ஷா அல்லாஹ் நீங்களெல்லாம் போய்விட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை, மன்னரையை, மௌத்தை பற்றி உண்டான யோசனை, சிந்தனை, அச்சம், பயம் எல்லாம் ஒரு மனிதருக்கு நினைவூட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த 2 இடங்களில் மார்க்கம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், மன்னரை வாழ்க்கை உண்மை, அதில் கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்குகள் எல்லாம் உண்மை, அதாபு உண்மை, சுகதுக்கம் உண்மை, எல்லாம் உண்மையாக இருக்கிற போது நீங்கள் இல்லை, கண்ணால் நான் பார்க்கவில்லை, அதை மறுக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு பெயர் முஃமின் அல்ல, அவருக்கு பெயர் முஸ்லீம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, மௌத்து என்பது எல்லாருக்குமா அல்லது மனிதர்களுக்கு மாற்றுமா என்றால், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். திருக்குர்ஆனில் உலக புகழ் பெற்ற சூரா அர்-ரஹ்மானுடைய வசனம், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் வஃபாத் ஆகுவார்கள் என்கின்ற ஆயத்தை இறங்கியது. குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாரும் வஃபாத் ஆகுவார்கள், அல்லாஹ் மாத்திரமே நிலைத்து நிற்பான். இந்த உலகத்தில் நித்திய ஜீவன், ஹயாத்து ஓடு வாழக்கூடிய முழுமையான மௌத்தே இல்லாதவன் அல்லாஹ் மாத்திரம். அப்பேற்பட்ட அல்லாஹ் மட்டும் நித்திய ஜீவன், நாமெல்லாம் மௌத்தாகக்கூடியவர்கள். இந்த ஆயத்தை இறங்குகிறது, குல்லுமன் அலைஹாஃபான், இந்த உலகத்தில் எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள் என்று சொன்ன உடனேயே இந்த ஆயத்தை கேட்டு நிறைய மலக்குகள் சந்தோஷப்பட்டார்கள். ஏன் சந்தோஷப்பட்டார்கள்? இந்த உலகத்தில் மனிதனை படைப்பதற்கு முன்னால் தடையாக இருந்தவர்கள் மலக்குகள். அந்த மலக்குகள் இந்த பூமியில உள்ள எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் போய் சேர்ந்து விடுவார்கள் என்ற செய்தியை கேட்டு ரொம்ப ஆனந்தம் பட்டார்கள். இந்த வார்த்தையும் சொன்னார்கள், ஹலக்கல் அஹ்லுல் அர்ள், பூமியில உள்ளவன் எல்லாம் தொலைஞ்சான், எல்லாம் மூத்தாயிருவான் அப்படின்னு எல்லாரும் மலக்குகளும் சந்தோஷப்பட்ட போது கொஞ்ச நாள் போனது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்தை இறக்கி வைத்தார். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எல்லாம் மௌத்தாக வேண்டும் என்று வசனம் இறங்கிய போதுதான் மலக்குகளுக்கு விளங்கியது, ஆஹா, மனிதர்கள் மட்டும் மௌத்தாக போவதில்லை, நாமும் அல்லவா இந்த ஆயத்தின்படி வஃபாத்தாகுவோம் என்று அப்போதுதான் மலக்குகளுக்கு விளங்கியது. அப்ப மனிதன் மௌத்தாகுவான், ஜின்னுகள் மௌத்தாகும், விலங்குகள், பறவைகள், இந்த உலகம், மலக்குகள் எல்லாரும் ஒரு காலத்தில் போய் சேர வேண்டும். அல்லாஹ் மாத்திரமே நிலைத்து நிற்பான். லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜஊன், ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவனுக்கு சொந்தம், திரும்ப அவன் பக்கமே நாம் திரும்பி செல்லக்கூடிய ஒரு காலம் ஏற்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் இந்த ஆயத்தின் வழியாக எல்லாரும் மௌத்தாகக்கூடியவர்கள் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகிறார். மௌத்துடைய சிந்தனை என்று நாம் பார்க்கிற போது இந்த உலகத்தில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். 3 வகையாக பிடிக்கலாம். முதல் வகை மனிதர்கள் மன்னரை வாழ்க்கையை மறுக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு குர்ஆனுடைய பாஷையில் காஃபிர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இவர்கள் முழுக்க முழுக்க காஃபிர்கள், மன்னரை வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை எல்லாத்தையும் மறுக்கக்கூடியவர்கள். இன்னொரு 2வது கட்ட மனிதர்கள் மன்னரை வாழ்க்கையை நம்புவார்கள், ஆனால் அதற்கு உண்டான முன் தயாரிப்பு எதையுமே செய்ய மாட்டார்கள். அநேகமாக இந்த 2வது வகையில் நாமெல்லாம் சேருவோம். மறுமை இருக்கிறது, நரகம் இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை அதாவது எல்லாம் நம்புகிறோம், ஆனால் அதற்குண்டான முன் தயாரிப்பு நாம் யாரும் இன்றைக்கு அதிகமாக செய்வதில்லை. 3வது கட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் மரணத்தையும் நம்புவார்கள், மன்னரையை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள், அதற்குண்டான எல்லா முன் தயாரிப்புகளையும் செய்து விடுவார்கள். இவர்கள்தான் மார்க்கத்தினுடைய பார்வையில் ஆக புத்திசாலிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள்தான் ஆக மகத்தானவர்கள், அல்லாஹ்விற்கு உகந்தவர்கள் என்று இந்த 3வது ரகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், திருக்குர்ஆனில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் மன்னரை குறித்து பேசுகிறார். 50க்கும் மேற்பட்ட இடங்களில் நிறைய பேர்களுக்கு சில கேள்விகள் ஏற்படுகிறது. நவீனங்கள் வளர்ந்துவிட்ட, விஞ்ஞானங்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் மன்னரை
நாளைக்கு பின்னால் தோண்டி பார்த்தால் எலும்பு மட்டும்தானே இருக்கிறது, சதைகள் எப்பவுமே இல்லையே. கொஞ்ச நாளைக்கு பின்னால் அந்த எலும்பும் மக்கி போய் விடுகிறது. அப்படி இருக்கிற போது எப்படி மண்ணறை வாழ்க்கை, எப்படி மண்ணறையில் ஆதாவு, எப்படி மண்ணறையில் சுகதுக்கம், இது எப்படி நடக்கிறது என்று சில பேர்களுக்கு உள்ளத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் சின்ன சந்தேகம் ஏற்படலாம். இந்த சந்தேகத்திற்கு அல்லாஹ் ஜல்ல தஆலா திருக்குர்ஆன்ல குறிப்பாக 2 இடங்களில் பதில் சொல்லுகிறார். திருக்குர்ஆனினுடைய 3வது ஜுஸுவினுடைய 2வது பக்கத்திலே வரக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு மாமனிதர் இருந்தார். சில பேர்கள் அவர்களை நபி என்றும் கூட சில உலமாக்கள், ஃபுகஹாக்கள், சில மார்க்க மேதைகள் சொல்வதுண்டு. சில பேர்கள் நபி அல்ல, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல என்று மறுக்கக்கூடியவர்களும் உண்டு. எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனினுடைய குமாரர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் கிறிஸ்துவ கடவுளினுடைய மகன் என்று சொல்கிறார்களோ, அதே போல யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளினுடைய குமாரர் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆனில் இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறார். 3வது ஜுஸுவினுடைய 2வது பக்கத்தில் தர்ஜுமாவை எடுத்து தயவு செய்து வாசித்து பாருங்கள். முழு வரலாறு ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறது. என்ன வரலாறு? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழிந்து போன, துவம்சம் செய்யப்பட்ட ஒரு கிராமத்தின் பக்கம் அப்படியே வந்தார்கள். தப்சீர்களில் அந்த கிராமம் ஜெருசலம் என்று வருகிறது. புகுத்நஸர் என்கின்ற ஒரு மன்னர் படையெடுப்பு நடத்தி அந்த நகரத்தை அப்படியே அழித்தொழித்தான். அதற்கு பின்னால் இவர்கள் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். வருகிற போது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கழுதையை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ரொம்ப தூரம் பயணப்பட்டு வருவதால் உணவுகளை கட்டிக்கொண்டு, குறிப்பாக பழச்சாறை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்போ ஒரு கையில் பழச்சாரும் இன்னொரு கையில் கழுதை ஓட்டிக்கொண்டே வந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிராமத்தை அப்படியே கடந்து பார்த்து கொண்டே போனார்கள். எல்லாம் இடிந்து, எல்லா மக்களும் அழிந்து, ஒண்ணுமில்லாமல் மரணமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்துவிட்டு வாயில் சொல்லவில்லை, மனதில் நினைத்தார்கள். அண்ணா யுஹீ ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, அல்லாஹ் செத்து போன இவர்களை எப்படி திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவானோ என்று ஓரத்தில் ஒரு பகுதியில் சின்னதாக இந்த கேள்வி அவர்களுக்கு வந்தது. வந்தவுடனே அல்லாஹ் ஜல்ல தஆலா எப்போதும் நபிமார்கள், நல்லடியார்கள் சில கேள்விகள் உள்ளத்தில் வந்தாலும் அதை செயல்முறை விளக்கமாக அல்லாஹ் காட்டி கொடுப்பான். என்ன செய்தால் அல்லாஹ் ஒரு வேலை செய்தார். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வந்தவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார்கள். அமர்ந்ததற்கு பின்னால் சற்று நேரம் அப்படியே அயர்ந்து தூங்கினார்கள். தூங்கி எழுந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல தஆலா கேட்டார், உஸைர் எவ்வளவு நேரம் தூங்கினாய்? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாம மறுமையில் சொல்வது போல ஒரு நாள் அல்லது அரை நாள் தூங்கியிருப்பேன். இல்லை, அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த ஆயத்தில் சொல்றான், அம்மா தஹல்லாஹு மிஅத ஆமின், சுமார் 100 வருஷம் உன்னை தூங்க வைத்து, 100 வருஷம் 40 வயசுல தூங்க ஆரம்பித்தவர் 140 வயதில் எழுந்து உட்கார்க்கிறார். கிட்டத்தட்ட தௌராத்தை மரணம் செய்த 4 பேர்களில் உச்சகட்டமான நபர் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபர். அப்பேற்பட்ட உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 100 வருஷம் தூங்க வைத்தான், திரும்ப எழ வைத்தான், கேள்வி கேட்டான். கேட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த கழுதையை பார் என்று சொன்னார். அந்த வரலாறு அப்படியே வருகிறது, நிஜமாக எடுத்து பாருங்கள், தெரியும். அல்லாஹ் பார்க்க சொன்ன போது கூட்டி கொண்டு வந்த அந்த கழுதை ஒரு எலும்பு கூடை போல், கட்டாந்தரையை போல் அப்படியே நிற்கிறது. சதை எதுவும் இல்லாமல் அப்படியே செத்து போன கழுதை அப்படியே நிற்கிறது. அல்லாஹ் பார்க்க சொன்னான், 100 வருஷம் தூங்கி இருக்கிறாய், பார்த்துக்கொள். அதே இந்த பக்கம் பார், நீ கொண்டு வந்த உணவு அந்த பழச்சாறு 100 வருஷம் ஆச்சு, அது கெட்டு போகவே இல்லை, இன்னமும் அது அப்படியே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல தஆலா திரும்ப அந்த கழுதைக்கு சதைகளை போர்த்தி உயிரை கொடுத்து திரும்ப எழ வைத்தான். அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல தஆலா எப்படி இந்த உலகத்தில் அல்ல, மறுமையில் சில பேர்களை அல்ல, எல்லா மக்களையும் அழித்தொழித்ததற்கு பின்னால் திரும்ப அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை செயல்முறை விளக்கமாக
ஏதோ இதிகாசங்களோ கட்டுக்கதைகளோ அல்ல, நாவல் வரலாறு அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய சத்திய வரலாறு. அல்லாஹ் சொல்லுகிறான், திரும்ப அவர்களை உயிர் கொடுத்த அந்த கழுதையை அல்லாஹ் எழுப்பி காட்டினான். அவர்கள் ஃபலம்மா தபையன லஹு, அவர்கள் உணர்ந்து கொண்ட போது, விளங்கி கொண்ட போது, கால அலம், அவர்கள் சொன்னார்கள், விளங்கி கொண்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றின் மீதும் சக்தி ஆற்றல் உடையவன். மூத்தா போனவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றல் உடையவன், எலும்பா போனதை திரும்ப சதையை போர்த்தி திரும்ப உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் என்றெல்லாம் திரும்ப உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் திருக்குர்ஆனில் இருக்கிறது. எனவே அல்லாஹ் எப்படி மூத்தாக்குவான், எப்படி ஹயாத்தாக்குவான் என்கின்ற சந்தேகம் இந்த உலகத்தில் எந்த முஸ்லிமுக்கும் வந்துவிடக் கூடாது. வந்துவிட்டால் அவர் ஈமானின் குறை என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே திருக்குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்று செய்தியையும் சொல்கிறான். அதே அந்த சம்பவத்தை தொடர்ந்து அதே 3வது ஜுஸ்இனுடைய 3வது பக்கத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. யா அல்லாஹ், எப்படி மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவாய்? அல்லாஹ் திரும்ப கேட்டான், என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு என்ன சந்தேகமா? இல்லையா அல்லாஹ், இத்துமினானுல் கல்பு, என் கல்பு நிம்மதி அடையணும், அதுக்காக வேண்டி நான் கேட்கிறேன், சந்தேகத்துக்காக வேண்டி நான் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேலை செய்ய சொன்னான். 4 பறவைகளை பிடித்து கொண்டு வா என்று சொன்னான். 4 பறவை குர்ஆனிலே வருகிறது. மயில், காகம், புறா, அதே போல சேவல், 4 பறவைகளை பிடித்து கொண்டு வர சொன்னான். வந்தார்கள். அல்லாஹ் அறுக்க சொன்னான், அறுத்தார்கள். துண்டு துண்டாக வெட்ட சொன்னான், இறைச்சிகளை வெட்டினார்கள். ஒரு துண்டை இன்னொரு துண்டோடு அப்படியே கலக்க சொன்னான் அல்லாஹ். அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரு முட்டைமா போய் போல அப்படியே எல்லா இறைச்சிகளையும் ஒன்றாக சேர்த்தார்கள். சேர்த்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஒவ்வொரு மலை குன்று, 4 மலை குன்றுகளின் மீதும் இருக்கக்கூடிய அந்த உச்சத்தில் இந்த கரிகளை கொண்டு போய் அப்படியே கொத்தாக வைக்க வேண்டும். வைத்தார்கள். ஒவ்வொரு மலை குன்றுலையும் கொண்டு போய் 4 பகுதிகளாக பிரித்து வைத்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சும்மதுஹுன்ன யஅதீனக ஸஅயா, கூப்பிடு இப்ராஹிம், அவைகளை பெயர் சொல்லி கூப்பிடு என்று அல்லாஹ் சொன்னான். கூப்பிட்டார்கள். கும்பி எதிரில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மூலம், அல்லாஹ்வுடைய உத்தரவின் மூலம் திரும்ப வா என்று கூப்பிட்டார்கள். அது அந்தந்த இறைச்சிகள் தன் உடலோடு சேர்ந்து உருவெற்று அந்தந்த பறவைகளாக வந்து முன்னால் நின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய ஆற்றலை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொன்னார். எனவே நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி மௌத்தாக்குவான், எப்படி ஹயாத்தாக்குவான், எப்படி உயிர் கொடுப்பான், இதெல்லாம் எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஈமான் என்று சொன்னாலே மறைவானதை கொண்டு ஈமான் கொண்டால் தான் அது ஈமான். அந்த ஈமான் அல்லாஹ்விடத்திலே உகந்தது. அல்லாஹ்வை பார்க்கவில்லை, இருந்தாலும் ஈமான் கொள்ள வேண்டும். ரசூல்மார்களை பார்க்கவில்லை, இருந்தாலும் ஈமான் கொள்ள வேண்டும். வேதங்கள் இறங்கியதை பார்க்கவில்லை, ஈமான் கொள்ள வேண்டும். மன்னரை வாழ்க்கை, கபர் அதாபு பார்க்கல, இருந்தாலும் ஈமான் கொள்ள வேண்டும். சொர்க்கம் நரகம் கண்ணால பார்க்கல, இருந்தாலும் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த மறைவானதை ஈமான் கொள்ளுதல், அதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அழகு. கண்ணால பார்த்துட்டு ஈமான் கொள்வதற்கு பேர் ஈமான் அல்ல. ஒரு நகருக்குள்ளே ஒரு பெரிய மார்க்க அறிஞர்கள் வந்தார்கள். அவருக்கு பேர் அபூ சுஜைர் என்று வரலாற்றில் பதியப்படுகிறது. இந்த அபூ சுஜைர் வந்த உடனேயே மன்னரை சார்ந்த நிறைய குழப்பமான அந்த காலம் அது வந்து நின்று மக்களுக்கு மத்தியிலே பயான் செய்கிற போது இறுதியாக அவர்கள் கேள்வி கேட்க சொன்னார்கள். மன்னரை சார்ந்த, மறுமை சார்ந்த, சொர்க்கம் நரகம் சார்ந்த, அதாபுகள் சார்ந்த கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொன்னோன்னையே நிறைய பேர்கள், அதுக்காக பஞ்சம், கேள்விக்கு பஞ்சம் இல்லை, ஒருவர் எழுந்து நின்று கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் என்றால், மன்னரை வாழ்க்கை என்று சொல்கிறீர்கள், கபரில் அதாபு என்று சொல்கிறீர்கள், 6 மாசம் கழிச்சு தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது, எப்படி அதாபு நடக்கிறது? சரி, புதைத்தவனுக்கு தான் அதாபு என்றால், சில பேருக்கு புதைக்கப்படுவதில்லை, சில பேர்களை எங்கேயாவது கட்டி கொண்டு போய் காட்டில் போட்டுறாங்க. வனவிலங்குகள் அவனை கடித்து தின்கிறது, கழுகுகளும் காகங்களும் அவனை கொத்து தின்கிறது. சில பேர்களை கடலில் தூக்கி வீசப்படுகிறது, அப்படியே ஒன்றுமில்லாமல் அழுகி அப்படியே பிணமாக அது போய்விடுகிறது. சில பேர்களை இழுத்து சாம்பலாக்கி சாம்பலை கொண்டு போய் அஸ்தியாக கொண்டு போய் கடலில் கரைக்கிறார்கள். சில பேர்களை பெரிய பெரிய கடல் திமிங்கிலங்கள் விழுங்கி செமித்து ஜீரணமாகி கழிவாக அது போய்விடுகிறது. மண்
மனதை எரிந்து சாம்பலாகி விடுகிறார். இப்படி இருக்கக்கூடிய நபருக்கு எங்க போய் கபருல அதாவு, எனக்கு அது பெரிய சந்தேகமாக உள்ளது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இது இந்த இடத்தில் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை இப்ராஹிமினுடைய வழி வந்த வம்சாவளியிலே வந்த 3 மதங்கள், கிறிஸ்துவ மதம், யூத மதம், இஸ்லாம், இது 3இல் உள்ளவர்கள் மட்டும்தான் புதைப்பார்கள். மஜூசிகள் என்று சொல்லக்கூடிய நெருப்பு வணங்கிகள் எரிப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய நாடுகளில் கூட சில சமூகத்தார் எரிக்கிறார்கள். அப்ப நம்முடைய இஸ்லாம் சார்ந்த விஷயங்களில் புதைக்கிறோம். ஆனால் புதைக்கப்படாத சில கபறுகள் எங்கே அதற்கு அதாபு நடக்கிறது, அந்த அதாபை எப்படி அது உணர்ந்து கொள்கிறது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எப்பா, வாழ்க்கை என்பது 3 வகையான வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது ஆலமு ஷஹாதா, கபருடைய வாழ்க்கை என்பது ஆலமே பர்சக், மர்மை வாழ்க்கை என்பது ஆலமுல் ஆகிரா. இந்த 3 வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை சொன்னார்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏதாவது இன்ப துன்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த இன்ப துன்பம் யாவும் உடலில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள். பசிக்கிறது, வாயில் ஏதாவது காரமாக சாப்பிட்டால் உரைக்கிறது, புளிக்கிறது, இனிக்கிறது, யாராவது அடித்தால் வலிக்கிறது. இது எல்லாமே உடலில் இருந்து சப்ளை ஆகி நம்முடைய ரூக்கும் அது அப்படியே போய் சேர்கிறது. அப்போ உடலின் வழியாக இன்பமும் துன்பமும் அப்படியே சப்ளை ஆகி ரூக்கு போய் சேர்கிறது. இது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அதே கபருடைய வாழ்க்கை என்பது நேர் மாற்றம். அதாபு என்பது ரூகை அடிக்கப்படும், ரூக்கு இன்பம், ரூக்கு துன்பம். அந்த ரூகில இருந்து அந்த உடலுக்கு அப்படியே அந்த அதாபு, அந்த இன்பம் துன்பம் அப்படியே சப்ளை ஆகிறது. ஆனால் மறுமை வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அது இந்த 2க்கும், உடலுக்கும் இன்பம், ரூஹுக்கும் இன்பம், உடலுக்கும் துன்பம், ரூஹுக்கும் துன்பம். எனவே இந்த 2க்கும் சேர்ந்தால் போல் மறுமை வாழ்க்கையினுடைய அந்த அதாபு இருக்கிறது, இன்பம் இருக்கிறது அப்படின்னு பதில் சொன்ன உடனே அவர்கள் விளங்கிக் கொண்டேன் அப்படின்னு சொன்னார். 2வது கேள்வி அவர்கள் கேட்டார். ஒருத்தர் கேட்டார், அபூ சுஜைர் அவர்களே, 2வது கேள்வி, மக்காவிலே பார்த்தால் ஒரே குழியில் சில நேரங்களில் 10 பேரை கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள். அது எந்த நேரத்தில்? மதினாவிலே பார்த்தால் 40 பேர். நம்முடைய நாட்டில் பார்த்தால் இந்த காலரா போன்ற பெரும் கொள்ளை நோய்கள் ஏற்பட்ட போது கொத்து கொத்தாக ஒரே பெரிய குழியை தோண்டி மொத்த ஜனாசாவையும் போட்டு மூடப்படும். பெண்கள் தனியாய், ஆனால் ஆண்கள் என்று வருகிற போது மொத்தமாக பெரிய குழியை தோண்டி 50, 100 என்று மொத்தமாக குழிகளை போட்டு அடக்கப்படும். அவர் என்ன கேள்வி கேட்கிறார்? நல்ல மனிதராக இருந்தால் கபரில் அவருக்கு சுகமான வாழ்க்கை, தீய மனிதராக இருந்தால் கபரில் அவருக்கு அதாபு. மொத்தமா எல்லாத்தையும் ஒரு குழியில போட்டு மூடி நல்லவரும் தீயவரும் உள்ளுக்குள்ள இருக்கிறார். நன்மையும் தீமையும் எப்படி ஒரே குழிக்குள்ளே சாத்தியம் என்று கேட்டார். இது ஒரு கேள்வி. இந்த கேள்வி நமக்கான கேள்விதான். ஒரே குழியில போட்டு எல்லாத்தையும் மூடிட்டா நல்லவனுக்கு இன்பம், கெட்டவனுக்கு துன்பம், ஒரே குழியில் எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அபூ சுஜைர் அவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையிலே அது சாத்தியம் என்று சொன்னார்கள். எப்படி? ஒரே பாய், ஒரு பாயில் 3 பேர்கள் படுத்திருக்கிறார்கள். 3 பேர்கள் ஒரே பாயில் படுத்திருக்கிறார்கள். முதலாவது நபர் கனவு காணுகிறார். அவருக்குள்ளே ஒரு உலகம் போய்கொண்டிருக்கிறது. என்ன கனவு காணுகிறார்? திருமண வாழ்க்கையில் அவர் மாலையை போட்டுக்கொண்டு சந்தோஷமான நிலையில் முதல் நபர் கனவு காணுகிறார். 2வது நபர் கனவு காணுகிறார், துக்கமான மவுத்து வீட்டில் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், துக்கமான நிலையில். 3வது நபர் கனவு காணுகிறார், கொலைவெறியோடு கத்தியை வைத்துக் கொண்டு ஒருவன் துரத்துகிறான், இவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இவர்களுக்குள்ளே ஒரு உலகம் ஓடுகிறது. ஓடுகிற உலகம் இவர்களுக்கு மட்டுமே தெரியும். பக்கத்திலே படுத்திருப்பவருடைய உலகம் யாருக்கும் இவர்களுக்கு தெரியாது. தட்டி விட்ட உடனேயே 3 பேரையும், ஒருவர் சந்தோஷமாக எழுந்திருக்கிறார் மனக்கோலத்தில், இன்னொருவர் எழுந்திருக்கிறார் 2வது நபர் துக்கமான நிலையில் மவுத்து வீட்டில், 3வது நபர் எழுகிறார் அதிர்ந்து போய் கைகாலெல்லாம் உதறி போய் கொலை வெறியில் எவனாவது துரத்துவானோ என்று அதிர்ந்து போய் எழுந்திருக்கிறார். இந்த 3 பேருக்குள்ளேயும் ஒரு உலகம் ஓடிக்கொண்டிருப்பது ஒரு பாயில் சாத்தியமா இல்லையான்னு கேட்டாங்க. ஆமா, சாத்தியம்தான். அதே போலத்தான் கபருடைய வாழ்க்கை
ஷானஹு தஆலா என்னென்ன விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ள சொன்னாலும் அத்தனையும் பின்பற்றி ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியது புரிவானாக. எல்லா ஜனாசாக்களும் கொண்டு செல்லப்படுகிற போது நல்லவர்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஜனாசா என்னை சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும். கெட்டவர்களுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிற போதும் கூட அவர்களும் என்னை எங்கே இவ்வளவு வேகமாக தூக்கி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். இன்றைக்கும் அரபு நாடுகளை நாம் பார்க்கிறோம். ஜனாசா வஃபாத்தாகிவிட்டால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். நம்ம மாதிரி ஃப்ரீசரில் வச்சு அந்த ஜனாசாவை அதாவது செய்யறது இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் யார் வந்தா வரல கிடையாது, கொண்டு போய் அழகாக கடற்கடன்னு அடைக்கிறோம். தூக்கி கொண்டு போகிற போது மெல்லிய ஓட்டத்தோடு தூக்கி கொண்டு செல்வார்கள். ஏன் இப்படி கொண்டு செல்கிறார்கள் என்று பார்த்தால் ஹதீஸ்களில் இந்த வார்த்தை அப்படியே வருகிறது. நல்ல ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிற போது நல்ல ஜனாசா சொல்லுமாம், கத்திமூனி கத்திமூனி, என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் என்னுடைய மர்மைக்கு பின்னால் இந்த வாழ்க்கையினுடைய சொர்க்கத்தை நான் சீக்கிரம் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை ரசூலை சீக்கிரம் நான் காண வேண்டும், சீக்கிரமா என்னை தூக்கிட்டு போங்க அப்படின்னு நல்ல ஜனாசா சொல்லும். அதே கெட்ட ஜனாசாவா இருந்தா ஐன ததுஹபூன், என்னை எங்க தூக்கிட்டு போறீங்க, என்னை எங்க தூக்கிட்டு போறீங்க, நான் செஞ்ச பாவத்திற்கு கொண்டு போய் என்னை நரக படுகொலியில் கொண்டு போய் என்னை போடுவதற்கு தூக்கி கொண்டு போகிறீர்களா, ஐன ததுஹபூன், என்னை எங்க தூக்கிட்டு போறீங்க என்று அந்த தீய ஜனாசா சொல்லுமா. எனவே இந்த 2 ஜனாசாக்களுக்கு மத்தியில் நாம் இறைவனிடத்தில் துஆ செய்ய வேண்டும். கத்திமூனி, என்னை சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அதுபோல நல்ல மையத்துகளாக நல்ல மரணங்களாக அல்லாஹ்வினுடைய கலிமாவை சொல்லி ரசூலுடைய ஷஹாதத்தை சொல்லி மரணமாகக்கூடிய பாக்கியத்தை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுகிற போது சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் எழுப்பி அது புரிவானா.